துலாம் ராசி நேயர்களே, இனிமேல் வரப்போகும் நாட்களில் கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். சமாதானம் தேடியும் கிடைக்காத குடும்ப அமைதி. காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் வீடான கூட்டு தத்துவத்திற்கும் சமாதானத்திற்கும் அதிபதியான சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களே, உங்கள் வாழ்நாளின் பெரும் பகுதியை மற்றவர்களை அரவணைப்பதிலும் குடும்பத்தில் ஒரு பொதுவான அமைதி உருவாக்குவதிலும் கழித்திருப்பீர்கள். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்ற பழமொழிக்கேற்ப குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரின் மகிழ்ச்சிக்காகவும் உங்கள் சொந்த ஆசைகளை தியாகம் செய்திருப்பீர்கள். எத்தனையோ முறை வீட்டின் சண்டைகளையும் மனஸ்தாபங்களையும் தீர்த்து வைக்க நீங்கள் நடுநிலையாக நின்று பஞ்சாயத்து செய்திருப்பீர்கள். ஆனால் விதியின் சதியா நீங்கள் தேடிய அந்த பூர்ணமாக குடும்ப அமைதி மட்டும் காணாமல் நீராகவே தொடர்ந்து ஒரு பிரச்சனையை ஓய்ந்தால் மற்றொரு பிரச்சனை என சூழல் போல குடும்ப சூழல் உங்களை உலுக்கியிருக்கும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து உங்களுக்கு சாபமாக மாறி உங்கள் சொந்த வீட்டிலேயே நீங்கள் ஒரு தற்காலிக பயணியைப் போல உணரும் நிலையை கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சமாதானம் கிடைக்காத குடும்ப அமைதி இருக்கும். நீங்கள் உங்களின் வாழ்நாளின் பெரும் பகுதியை மற்றவர்களை அரவணைப்பும் குடும்பத்தில் ஒரு பொதுவான அமையை உருவாக்குவதும் தான் நீங்கள் கழித்திருப்பீர்கள். தாராவது தன் தசையாடும் என்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்காக தான் உங்கள் சொந்த ஆசைகளையே தியாகம் செய்திருப்பீர்கள். பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு அதிகம். பண விஷயத்தில் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் தாராள மனமும் பிறர் படும் துன்பத்தை கண்டு உருகும் குணமும் கொண்டவர்கள். கங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு விரைய அதிபதிகளின் பார்வை பதியும் காலங்களில் உங்களின் நாடி வந்து கையேந்தியவர்களுக்கு உங்களால் இல்லை என்று சொல்ல முடிந்திருக்காது. உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் கூட பிறரிடம் கடன் வாங்கியோ அல்லது உங்கள் சேமிப்பை அளித்தோ அவர்கள் பிழைத்து போகட்டும், என் ஆபத்து நேரத்தில் உதவ வேண்டும் என்று நம்பி கொடுத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் கொடுத்த பணம் உங்கள் நல்லெண்ணத்தோடு சேர்த்து உங்களை ஏமாற்றியவர்களின் வஞ்சத்தையும் உங்களுக்கு பரிசாக தந்தது. வாங்கும்போது காலில் விழுந்தவர்கள் திருப்பி கேட்கும்போது உங்களை எதிரியாக பார்த்த கொடுமையை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். பண இழப்பை விட உங்கள் நம்பிக்கையை அவர்கள் காலில் போட்டு மிதித்துதான் உங்கள் மனதை இன்று வரை ரணமாக்கி கொண்டிருக்கும். நீங்கள் எவ்வளவு அடுத்தவர் கஷ்டப்படுகிறார் என்று உங்களிடம் கையேந்தி கேட்கும்போது உங்களிடம் இருக்கும் பணமோ அல்லது உங்கள் சேமிப்பு கணக்கையோ எடுத்துக் கொடுப்பீர்கள். இல்லாவிட்டாலும் பிறரிடம் கடன் வாங்கி எடுத்துக் கொடுத்திருப்பீர்கள். அதை நீங்கள் திருப்பி உங்களுக்கு கஷ்டம் என்று இருக்கும்போது உங்களிடம் நீங்கள் கேட்க போகும்போது உங்களை எதிரியாகவோ அல்லது விரோத்தியாகவோ தான் உங்களை நினைத்து கொடுப்பார்கள், இல்லை கொடுக்காமலும் போவார்கள். நண்பர்கள் செய்த மறைமுக துரோகம் என்பது துலாம் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானமும் நட்பு வட்டமும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நீங்கள் நண்பர்களை வெறும் பழக்கமானவர்களாக பார்ப்பதில்லை, மாறாக அவர்களை உங்கள் உடன்பிறவா சகோதரர்களாகவே கருதி உங்கள் இதயத்தின் ரகசியங்களை தொழில்முறை திட்டங்களையும் பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ராகு அல்லது கேதுவின் தசாபுத்தி காலங்களில் தோல் மீது கை போட்டு திரிந்த நண்பர்களே உங்களுக்கு பின்னால் கொடி தோண்ட தொடங்கியிருப்பார்கள். உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதும் உங்கள் பலவீனங்களை மற்றவர்களிடம் போட்டு கொடுத்து வேடிக்கை பார்ப்பனும் என அவர்கள் செய்த மறைமுக துரோகம் உங்களை நிலைகுலைய செய்திருக்கும். எதிரி நேராக அடித்தால் தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் நண்பன் என்ற போர்வையில் பின்னால் இருந்து குத்து மனித உறவுகளின் மீது உங்களுக்கு ஒரு பெரிய கசப்பை ஏற்படுத்தியிருக்கும். உங்களின் நண்பர்களே உங்களுக்கு மறைமுகமாக நிறைய சோதனைகளை செய்திருப்பார். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது இல்லைன்னா உங்களை பற்றி நீங்கள் அவர்களிடம் நிறைய சொல்லியிருக்கும் போது அவர்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து குழிப்பறித்துக் கொள்வார்கள். உங்களின் ரகசியங்கள் அல்லது உங்களின் வீழ்ச்சிகளை அவர்கள் இழிவாக பேசி மற்றவங்களை ஏமாற்றுவார்கள். உறவினர்களின் பொறாமை பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் பந்து ஜனஸ்தானம் சில நேரங்களில் அசுப கிரகங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகும் போது சொந்த பந்தங்களின் உண்மையான முகம் வெளிப்படும். நீங்கள் கஷ்டப்படும் போது எட்டி கூட பார்க்காத உறவினர்கள் நீங்கள் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் போது உங்களின் அந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் பொறாமை பார்வையால் உங்களை சுட்டரித்திருப்பார்கள். நீங்கள் அணியும் ஆடை, நீங்கள் வாங்கும் பொருட்கள், உங்கள் பிள்ளைகளின் படிப்பு என அனைத்திலும் ஒருவித கண் திருஷ்டியையும் எதிர்மறை எண்ணங்களையும் அவர்கள் உமிழ்ந்திருப்பார்கள். முகத்திற்கு முன்னால் அண்ணன், தம்பி, மாமா என்ற பாச மழை பொழிந்துவிட்டு முதுகு பின்னால் உங்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதையே அவர்கள் தங்களின் பகுதி நேர வேலையாக கொண்டிருந்திருப்பார்கள். உறவுகளின் விஷத்தன்மையான பார்வை உங்கள் நிம்மதியை குலைத்திருக்கும். உங்கள் உறவினர்களே உங்களின்
உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு உங்களை அவ்வளவு இழிவாக பேசியிருப்பார்கள். இவை அனைத்தும் கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்திருக்கிறதா இல்லையா என்று கமெண்ட் வாயிலாக கூறி நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு மிகவும் நல்லதாகவே நடக்கும் என்பதை கூறலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது துலாம் ராசி நேயர்களே. இதுவரை உங்கள் குடும்ப வட்டத்தில் இருந்த மந்த நிலையும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் முழுமையாக முடிவுக்கு வரப்போகும் நாட்கள் சிறு நாட்களில் நடக்கும். குடும்பஸ்தானத்தில் சுப கிரகங்களின் பார்வை பதிவதால் வீட்டில் நீண்ட நாட்களாக காத்திருந்த மங்கள காரியங்கள் கைகூடி வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை உருவாவதால் வீண் வாக்குவாதங்கள் மறைந்து எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல் உருவாகும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். மொத்தத்தில் உங்கள் இல்லம் இனி நந்தவனமாக மாறப்போகிறது என்பதே ஐயமே இல்லை. இனிமேல் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் அதிகரிக்கும். நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் உறுப்பினர்களுக்கிடையே ஒருவரை புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரித்து விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை உருவாகும். வீண் வாக்குவாதங்கள் மறைந்து சிரிப்பு மகிழ்ச்சியும் தான் நிறைவேறும். மொத்தமா சொல்ல போனா உங்க இல்லத்துல இனி நந்தவனமா தான் உங்க குடும்பமே மாறப்போகிறது. கணவன் மனைவி அன்பு பலப்படும் என்பது இல்லற வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த சின்னஞ்சிறு ஊழல்களும் மனக்கசப்புகளும் பனிப்போர்களும் விலகும் காலம் இது. கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர புரிதலும் எல்லையற்ற அன்பும் பெருகும். ஒருவருடைய உணர்வுக்கு மற்றொருவர் மதிப்பளித்து ஒருமித்த கருத்துடன் செயல்படுவீர்கள். கணவன் அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத சுப செய்திகளும் பொருள் வரவும் கிடைக்கப்பெறும். இருவரும் இணைந்து எதிர்கால முதலீடுகள் அல்லது சொத்துக்கள் வாங்குவது குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு தள்ளிப்போன தம்பதியரின் ஆன்மீக அல்லது உல்லாச பயணங்கள் இப்போது சாத்தியமாகும். உங்கள் இருவருக்குள்ளும் இருக்கும் ஈர்ப்பு கூடி அந்யோன்யம் பங்கு மடங்கு பலப்படும். உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அன்பு பலப்படும். ஒருவருக்கொருவர் மற்றவரை புரிந்து கொண்டு மதிப்பளித்து ஒருமித்த கருத்துடன் செயல்படுவீர்கள். சுப செய்திகளும் பொருள்வர கிடைக்கப் போகும் நாட்களில் கூடிய சீக்கிரங்களில் நடைபெறும். சுக்கிரன் அருளால் செல்வம் பெருகும் என்ற வார்த்தைக்கேற்ப உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் இப்போது உங்களுக்கு அனுகூலமாக மற்றும் பலமாக அமைப்பில் சஞ்சரிப்பதால் உங்கள் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. செல்வத்தின் அதிபதியான சுக்கிரனின் அருட்காட்சத்தால் உங்களின் பணப்புழக்கம் கணிசமாக உயரும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் அளவிற்கு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்க வீசத் தொடங்கும். ஆடம்பர பொருட்கள் ஆபரணங்கள் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் கிட்டும். எதிர்பாராத வழிகளில் திடீர் பணவரவோ அல்லது பூர்வீக சொத்துக்களின் மூலமாகவோ லாபங்களோ கிடைக்க வாய்ப்புள்ளது. வறுமையும் பண நெருக்கடியும் உங்களை விட்டு நிரந்தரமாக விடைபெறும் பொற்காலம் இது. நீ வரப்போரும் நாட்களில் சுக்கிர பகவானின் அருளால் உங்களுக்கு செல்வம் தான் பெருகும். செல்வத்தின் அதிபதியான சுக்கிரனை உங்கள் பணப்புழக்கம் கணிசமா உயர்ந்து தொட்டதெல்லாம் புண்ணாகும் அளவிற்கு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்க ஆரம்பித்துள்ளது. இனி வரும் நாட்களில் தொழிலில் புதிய வளர்ச்சி கிடைக்கும். வியாபாரிகள் மற்றும் சுய தொழில் செய்யும் துலாம் ராசியினருக்கு இது ஒரு பொற்காலமாகும். முடங்கி கிடந்த தொழில்கள் அனைத்தும் புதிய வேகத்துடன் புத்துயிர் பெறும். உங்கள் தொழில் சார்ந்த புதிய உத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி கூட்டாளிகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். சந்தையில் உங்களுக்காக மதிப்பும் முத்திரையும் வலுவடையும். புதிய கிளைகளை தொடங்குவதற்காகவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கோ ஏற்ற சூழல் அமையும். அரசு வழியிலான அனுமதிகளும் கடன் உதவிகளும் எளிதாக கிடைக்கும். உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்றவாறே தொழிலில் லாப விகிதம் உச்சத்தை தொடும். நீ வரப்போகிற தொழிலில் புதிய வளர்ச்சிதான் கிடைக்கும். வியாபாரிகள் அல்லது சுய தொழில் செய்யும் உங்களுக்கு இனி வரும் நாட்களில் பொற்காலமாகும். முடங்கி கிடந்த தொழில்கள் புதிய வேகத்தில் புத்துயிர் பெறும். தொழில் சார்ந்த புதிய உத்திகள் கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்ந்து கூட்டு தொழிலில் இந்த பிரச்சனை நீங்கி நீங்கள் இனிமேல் நன்றாக வளர்வீர்கள். நீ வரும் நாட்களில் இவை அனைத்தும் நடந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்டின் மூலியமாக தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் இப்போது உங்களுக்கு அனுகூலமாக மற்றும் பலமாக அமைப்பில் சஞ்சரிப்பதால் உங்கள் பொருளாதார நிலையில் மிகப்பெரிய புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. செல்வத்தின் அதிபதியான சுக்கிரனின் அருட்காட்சத்தால் உங்களின் பணப்புழக்கம் கணிசமாக உயரும்.
தொட்டதெல்லாம் பொன்னாகும் அளவிற்கு ஐஸ்த காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கும். ஆடம்பர பொருட்கள், ஆபரணங்கள், புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் கிட்டும். எதிர்பாராத வழிகளில் திடீர் பணவரவோ அல்லது பூர்வீக சொத்துக்களின் மூலமாகவோ லாபங்களோ கிடைக்க வாய்ப்புள்ளது. வறுமையும் பண நெருக்கடியும் உங்களை விட்டு நிரந்தரமாக விடைபெறும் பொற்காலம் இது. நீ வரப்போகும் நாட்களில் சுக்கிர பகவானின் அருளால் உங்களுக்கு செல்வம் தான் பெருகும். செல்வத்தின் அதிபதியான சுக்கிரனே உங்கள் பணப்புழக்கம் கணிசமா உயர்ந்து தொட்டதெல்லாம் புண்ணாகும் அளவிற்கு ஐஸ்த காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்க ஆரம்பித்துள்ளது. நீ வரும் நாட்களில் தொழிலில் புதிய வளர்ச்சி கிடைக்கும். வியாபாரிகள் மற்றும் சுய தொழில் செய்யும் துலாம் ராசியினருக்கு இது ஒரு பொற்காலமாகும். முடங்கி கிடந்த தொழில்கள் அனைத்தும் புதிய வேகத்துடன் புத்துயிர் பெறும். உங்கள் தொழில் சார்ந்த புதிய உத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி கூட்டாளிகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். சந்தையில் உங்களுக்காக மதிப்பும் முத்திரையும் வலுவடையும். புதிய கிளைகளை தொடங்குவதற்காகவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கோ ஏற்ற சூழல் அமையும். அரசு வழியிலான அனுமதிகளும் கடன் உதவிகளும் எளிதாக கிடைக்கும். உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு தொழிலில் லாப விகிதம் உச்சத்தை தொடும். நீ வரப்போகிற தொழிலில் புதிய வளர்ச்சி தான் கிடைக்கும். வியாபாரிகள் அல்லது சுய தொழில் செய்யும் உங்களுக்கு இனி வரும் நாட்களில் பொற்காலமாகும். முடங்கி கிடந்த தொழிலில் புதிய வேகத்தில்